எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேச்சுலர் ஸ்டைலில் சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணோன்றது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே சிக்கன் பிரியாணி எங்களுக்கு வந்திருக்கு. பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ வெட்டி வச்சுருக்க சிக்கன், பாஸ்மதி அரிசி, மசாலாவுக்கு தேவையான சில்லி பவுடர், பெப்பர் தூள், ஜீரா தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இதுபோல் நறுக்கி வச்சுருக்க ஆனியன், நறுக்கி வச்சுருக்க தக்காளி, மல்லி, புதினா, பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 பெரிய தக்காளியும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் தயிர், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பெசரி வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்க. நான் ஜிஆர்பி நெய் 20 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் கடலெண்ணெயும் ஆட் பண்ணிங்க. ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் கூட போதும். அடுப்பு கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. வதக்கி கொஞ்சம் நேரம் கழித்து உப்பும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் ஆனியன். பிரியாணி மசாலா பொருட்கள் 10 ரூபா பேக்கெட் வெளியில் கிடைக்கும். அதில் இருக்க எல்லா மசாலா ஐட்டமையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஆனியனோட சேர்த்து 2த்தையும் நல்லா வதக்குங்க. நீளமான 6 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். இதில் கீரவே கூடாது, கீராமல் பச்சை மிளகாயை போடணும். அப்போ தான் காரம் தெரியாது, அதோட எசன்ஸ் மட்டும் நமக்கு நல்லா தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய டீஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க. நான் 5 ரூபா ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இதுலேயும் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே மொத்த காய்கறிலையும் இதில் போட்டிருக்க காய்கறிலையும் வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களான உப்பு, பெப்பர், சில்லி பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாம் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் மட்டும் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை மசாலாவில் ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து இந்த சட்டியில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. என்ன பண்ணுறா
நான் எதுவும் பண்ண சொல்லி வந்தவங்களே விட்டாங்க. தட்டி விட்றா படத்தை. இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த திங்கிறியா? அடுத்து ஒரு கை அளவு புதினாவும் கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. இதுதான் பிரியாணிக்கு மெயினான ஃப்ளேவரே கொடுக்கறது. நான் முன்னாடியே ஒரு கப்பு அளவு பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். ஸோ அந்த ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி அடுத்து நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இது தண்ணியும் ரைஸும் எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னா, ஒரு கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி யூஸ் பண்ணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. ஸோ நானும் இதில் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 6 விசில் வச்சிங்கன்னா டேஸ்டான பிரியாணி ரெடி.